Welcome and welcome to Mr. K Views. And இப்போ சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். வந்துட்டு அப்படியே வந்த கையோடு அந்த படத்தை பற்றி பேசிடுவோமே, அந்த ஃபீல் இருக்கு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணலாம், ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்தோன்னே ஒரு ஒரு டக்குன்னு வந்த ஒரு தாட் என்னன்னா, தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் சீசனுக்கு சீசன் வந்து ஒரு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஃபிலிம்ஸ், ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறது, ஒரு மோட்டிவேஷன் ஏற்றுற மாதிரியான ஒரு ஒரு சில படங்கள் வரும். அந்த விதத்தில் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கனா ஒன்று ரிலீஸ் ஆச்சு. நிறைய படங்கள் இருக்குது, பட் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா கனா இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சூரரை போட்டிருக்கு. ஸோ அந்த வரிசையில் இந்த ஒரு படம் சிங்கப்பூர் சலூன் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக எனக்கு பட்டுச்சு பர்சனலாக. நீ அவ்வளோதான் விட்டுட்டு போயிரு, எல்லாம் முடிஞ்சு வாழ்க்கையில் எல்லாம் போச்சு அப்படின்னு இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகம் வரலாம், ஒரு தெம்பு வரலாம். உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க பாசிட்டிவிட்டி சிங்கப்பூர் சலூன் படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன? என்னோட சைடில் பாசிட்டிவிட்டின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து ஆர்ஜே பாலாஜி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஆக்குபை பண்ணல. எல்லாருக்கும் நிறைய முக்கியமான ஸ்டார்ஸ்க்கெல்லாம் வந்து நிறையா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஸ்கோப் இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு அதில் ஆடின பசங்க குரூப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டான்ஸ் ஒரு இது வரும், காம்படிஷன் மாதிரி வரும். பட் ஆனால் அது ஆக்சுவலி அந்த ஆடின பசங்க எல்லாருமே சூப்பராக ஆடி இருந்தாங்க. எனக்கு அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேர்ட்ஸ் பற்றி இது போட்டிருந்தாங்க, ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பச்சை கிளி வந்து வீட்டில் இப்போ வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து என்னன்னா, கிளி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, கிளியை வச்சு ஒரு சம்பவம் பெருசா போயிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல ரோபோ சங்கர் இருக்கிறாரு. எனக்கு அதை பார்த்துட்டு தான் புரிஞ்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளினால அவர் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் இப்பெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல. இது வந்து நான் சூரரை போட்டு கனா கூட எல்லாம் நான் கம்பேர் பண்ண மாட்டேன், எனக்கு அப்படி தோணல. பட் ஆனா வந்து இது ஒரு நல்ல ஓரளவுக்கு ஒரு மோட்டிவேஷனல் படம்னு சொல்லலாம். அதை கம்பேர் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து அந்த அதுல நிறைய போர்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இருந்து பார்த்தாதான் தெரியும். எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, சிங்க் ஆயிடுச்சு. எங்களுக்கு லைஃபோட சிங்க் ஆனதுனால வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இது சலூன் வச்சு ஒரு நடக்கிற படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஜென்ரலா வர ஹடில்ஸ அந்த கேரக்டர் கதிர் அப்படிங்கிற கேரக்டர் கடந்து போற விதம், ஒரு மனுஷனுக்கு இத்தனை பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவர் கடைசியா ஒரு முடிவு எடுப்பான். அந்த முடிவுல நடக்கிற ஒரு மேஜிக், சம்பந்தமே இல்லாம ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ அந்த மூமெண்ட்ல வந்து ரொம்ப அழகா இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்படின்னா, நான் கம்ப்ளீட்டா அவுட்னு சொல்லுவேன். சத்யராஜ் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் வந்து ஒரு அவரோட போர்ஷன்ல வந்து அவரால எவ்வளவு மேக்ஸிமம் படத்துக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட்டா சத்யராஜ் சார் தான், அது எந்த டவுட்டுமே கிடையாது. அது இன்டர்வல் நடக்கிற அந்த பார் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப மாதிரி நல்ல ஒரு அல்டிமேட் சீக்வன்ஸா இருந்தது. அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு, ஒரு ஒரு ஹியூமர்ல இருந்து அப்படியே ஒரு எமோஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் படத்தோட பிளஸ் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் வந்து டைரக்டர் கோகுல் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா, காஷ்மோரா, ரவுத்ரம், அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் படங்கள் எடுத்துட்டு ஒரு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான. ஸோ அவரோட விஷன், அவர் வந்து என்ன டெலிவர் பண்ண நினைச்சாரோ அதை பண்ணியிருக்காரு. அதை ரைட்டிங் ப்ராசஸா கொண்டு வரும்போது ஒரு சில இடங்கள்ல அங்கே இருக்கு, அதை பத்தி பேசும். பட் அவர் யோசிச்ச விஷயம் வந்து நல்ல விஷயம். இந்த டைம்ல எல்லாரும் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம், எங்கேயாவது ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு. ஸோ அதை கரெக்டா டெலிவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்ன மாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜி. இதுக்கு முன்னாடி பார்த்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர் வர ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கவுண்டர் போட்டு ஒரு காமெடி இன்செர்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரு. ஆனா இதுல ஒரு பர்ஃபார்மரா வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி. இப்போ ஒவ்வொரு ஆக்டருக்குமே என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்ட் வந்தா இது பண்ணிட்டோமே, அடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்கும். அந்த ஜோன்ல ஆர்ஜே பாலாஜி வந்து அது ஓரளவுக்கு ஒரு சில இடங்கள்ல கஷ்டப்பட்டிருக்காரு, ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து நல்லாவே வந்து அதை கனெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவ். ஓகே, இன்னொரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது லால் அவர் பண்ண அந்த சாச்சா அப்படிங்கிற கேரக்டர், அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தது, குட்டி எமோஷனல் கனெக்ட். அண்ட் நெகட்டிவ், சிங்கப்பூர் சலூன் படத்தோடைய நெகட்டிவ் பார்க்கும்போது, நெகட்டிவ்னா நான் சொல்றது கிளைமேக்ஸ் ரொம்ப லேகா இருந்துச்சு.
அதை கொஞ்சம் இழுத்துருக்க வேண்டாம். அண்ட் அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து குழந்தைங்க போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப இழுத்து படத்தோட டைமிங் கம்மியா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. எனக்கு ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இடத்துல ரொம்ப லேகா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஏன் திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரே விஷயம் நடக்குது, அது இப்படி சிம்பிளா முடிச்சிருக்கலாம். அதுதான் வேற எதுலயுமே. அண்ட் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு என்னன்னா, அந்த பசங்களோட போர்ஷன் அது சின்ன வயசுல ஒரு லவ் போர்ஷன் மாதிரி காமிச்சு அப்படி ஒன்று வருது, அது ஓகே ஃபைன். பட் அதுல வந்து சிம்பிளா முடிச்சிருந்துருக்கலாம் ஒரு மாதிரி. பட் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம், ஒரு 25 நிமிஷத்துக்கிட்டே அந்த போர்ஷன் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இன்னொரு நெகட்டிவ் நான் மெயினா பார்த்தது என்னன்னா, பாசிட்டிவ்லி சொன்னேன் இந்த விஷயம் கோகுலோட ரைட்டிங். நெகட்டிவ்லி நான் சொல்றேனே, நெகட்டிவ்லி கோகுலோட அவரோட ரைட்டிங் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா கோகுலோட ரைட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமர் பயங்கரமா இருக்கும். ஹியூமர் வந்து அப்படி உட்காந்து பேசி நான் காமெடி பண்றேன், நான் உன்னை சிரிக்க வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பேசாம அப்படியே வந்த ஃப்ளோல அப்படியே அது காஸ்மோரால ஒரு ஹாரர் ஜானர் படம். அப்ப கூட அந்த ஒரு ஹியூமர் வச்சு நல்லா பண்ணிருப்பாப்ல. ஆனா இதுல என்னாச்சுன்னு தெரியல, லைட்டா அது மிஸ் ஆச்சு. அது ஃபோர்ஸ்டா அவரோட ஸ்டைல்ல ட்ரை பண்றாப்ல, ஆனா அது டெலிவரபிள் ஆகல. எனக்கு வந்து அது சாரி, எனக்கு ரோபோ சங்கரோட அந்த போர்ஷன்ஸ், காமெடி போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்டா திணிச்ச மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி அவரோட ஸ்டைல்ல ஒன்னு ட்ரை பண்றேன், அவர் ஏதோ ட்ரை பண்ணிட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் அது வேற மாதிரி ட்ரை பண்ணிருந்துச்சு. அண்ட் அஜய் பாலாஜியோட ஃப்ரெண்ட் அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிஷன்தாஸ் அவர் நல்லா பண்ணிருந்தாரு. ஆள் பார்க்கிறதுக்கு செம்ம ஸ்டைலா இருந்தாங்க. சோ அது நெகட்டிவ் ஒரு விஷயம் வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது, சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வந்து அந்த ஒரு செட்டப் ஒன்று நடக்கும். அது வந்து ஒரு சில பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற மாதிரி தியேட்டர் ஒரு சில பேர் ஃபீல் ஆகலாம். அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் விட்டுலாம். மொத்தமா இன்னொன்று பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து கேமியோஸ். இந்த படத்துல ஒரு 3 முக்கியமான கேமியோஸ். அதுல முக்கியமா பேச வேண்டிய கேமியோல எனக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆன ஒரு கேமியோ வந்து அரவிந்த் சாமி. ஸோ அந்த கேமியோ பத்தி எனக்கு என்னமோ ரொம்ப சென்டிமெண்டலா டச் ஆச்சு. அது வந்து ஸ்கிரீன்ல வந்து ஆர்ஜே பாலாஜி அந்த கதிரிங்கிற கேரக்டர் தான் சொல்லிட்டு இருக்காப்ல. நம்ம கிட்ட ஸ்கிரீனை பார்த்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு எங்க 2 பேருக்கும் லைஃப்ல இப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கும்போது எங்க கிட்ட வந்து ஒரு பர்சன், நாங்க எதிர்பார்க்குற ஒரு பர்சன் வந்து பேசுன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. ஒரு போர்ட்ரே ஒன்று பண்ணியிருக்காங்க அவர். அந்த கதவை திறந்தோட பின்னாடி ஒளிவட்டம், அதுல என்ன சொல்ல அது சொன்னா அது பல விஷயங்கள் சொல்லிடுவாங்க. ஒரு ஒளிவட்டம் தெரியும், அது ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அந்த விதம் ரொம்ப அழகா இருந்தது. 10 minutes கூட அவர் அந்த ஸ்கிரீன்ல இருக்க மாட்டாரு. ஆனா படத்தோட மொத்த ஹோல்டுமே அவர் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சோ அது ஒண்ணு. அண்ட் லோகேஷ் கனகராஜ் அப்புறம் வந்து ஜீவா அவங்க பண்ண கேமியோ நல்லா இருந்துச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கேமியோ பண்ணிருக்காரு. இத நாங்க எதிர்பார்க்கவே நம்ம லிஸ்ட்லயே இல்லைங்க. முதலமைச்சர் சிஎம் ஸ்டாலின் கேமியோ அந்த போர்ஷன்ஸும் ஓகே. அது ஜஸ்ட் ஃபன்னுக்காக சொன்னோம். பட் ஓகே, அது ஒரு விஷயத்துக்காக ஒரு கேமியோ மாதிரி வரும். அது நல்லா இருக்கு. அந்த மேட்டர் நல்லா இருக்கு. நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும், நிறைய லாஜிக் மிஸ்ஸிங்ஸ் இருக்கும், லாக்ஸ் கொஞ்சம் ஃபீல் ஆகும். லாக்ஸ் நிறையவே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் லாக்ஸ் ரொம்ப இருக்கு. அப்புறம் வந்து ஒரு சில விஷயம் உங்களுக்கு கிரிஞ்சா தெரியும், ஒரு சில தெரியும். பிளஸ் வந்து ஆக்டிங்கும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி வர மாதிரியான அந்த எஸ்பெஷலி அந்த கிட்ஸோட போர்ஷன்ல ஒரு ஹியூமர் மாதிரி ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காமெடி. இல்ல, எனக்கு மொத்த படத்துலயுமே காமெடிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு சத்யராஜ் சார் போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் அது வந்தது அப்படியே ஃப்ளோவா வராம பண்றோம் நீ சிரி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா பாக்குற மாதிரி அது காம்படிஷன் சீனும் இதுவும் சிங்கே ஆகாது. எதுக்கிட்ட இதுக்கும் முடிச்சு போடுறீங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா வந்து ஓகே ஃபைன், அது வந்து ஒரு படம், ஒரு கமர்ஷியல் படம். அந்த கமர்ஷியல் படத்தை நம்ம எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் பார்க்கணும். சோ ஒரு வழி வரும். அந்த வழியில இது சலூன் வைக்கிற பையன் இப்படி ஒன்று ஹெல்ப் பண்றானா, சலூன்காரக்கார பையனுக்கு இப்படி ஒன்று இருக்கு, இப்படிப்பா அது கனெக்ஷன் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, ஜாலியா ஒரு படம் பார்த்துட்டு வந்த ஒரு 2 மணி நேரமாவது உங்க மைண்ட் ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்ஸ்பயரா ஒன்று பண்ணியிருக்காரு. அது நம்ம பர்சனல் லைஃப்லயும் கனெக்ட் ஆகி ஒரு ஃபீல் ஆகும். ஃபைனலா சிங்கப்பூர் சலூன் படத்துக்கு உங்களுடைய ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 அப்படின்னா 4.5. ஓகே, நான் 6 கொடுப்பேன். ஸோ நம்பி போய் உட்காந்து பார்க்கலாம். எந்த இடத்துலையும் வந்து அவ்வளோவா போர் அடிக்காது. இப்படி தட்டுச்சுனாலும் அடுத்த சீன்ல எதுவும் ஒன்று பண்ணிடுறாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்பி போய் பார்க்கலாம் சிங்கப்பூர் சலூன். எந்த வித முகசொலிப்புமே இல்லாம நீட்டா ஒரு இது வந்திருக்கும். ஒரு பாசிட்டிவிட்டியோட, ஒரு மோட்டிவேஷனலோட ஒரு ஹோல் பேக்கேஜா இருக்கு. அவ்வளவுதான். நம்பி நீங்க போய் தியேட்டர்ல பார்க்கலாம்.
ஸோ எங்களோட ரேட்டிங் அண்ட் எங்களோட ரிவ்யூ அப்படிங்கிறது இதுதான். அடுத்த ரிவ்யூல மறுபடியும் சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மிஸ்டர் கே வியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.